பொதுவாகவே இந்தியாவில் ஆட்சி அமைக்கும் போது தான் பெரும்பான்மை நேரங்களில் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா தொங்கலில் இருக்கும்போது அரசியல் கட்சிகள் எம்எல்ஏக்களை அழைத்து சென்று மறைத்து வைப்பாங்க. அப்போது அந்த எம்எல்ஏக்கள் காட்டக்கூடிய பந்தா இருக்குதே, அடேங்கப்பா, அவங்க எதை கேட்குறாங்க, என்ன விரும்புகிறாங்க, எல்லாத்தையுமே பார்த்து புது மாப்பிள்ளைக்கு மாமியார் வீட்டில் நடக்கக்கூடிய கவனிப்பு மாதிரி நடக்கும். ஆனால் இப்போலாம் ஐடி அமலாக்கத்துறை மூலம் மாமியார் வீட்டை காண்பித்தார். அதாவது சிறையை தான் சொல்கிறேன், மாமியார் வீடு அப்படின்னு சொல்லி அதை காண்பித்த ஆட்சி கவிழ்வதும் புதிய ஆட்சி உருவாவதும் கூட சாத்தியமாகுது. சிறையில் காசு வாங்காமல் நேரம் தவறாமல் சாப்பாடு, மருத்துவம், துணிகள் தரப்படுவதால் அதை மாமியார் வீடு அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாங்க. இப்போ விஷயத்துக்கு நம்ம வருவோம். கடந்த 2017ஆம் ஆண்டு கூவத்தூர் என்பது தமிழக மக்கள் அனைவரும் மிகவும் பிரபலமான, தமிழக மக்கள் எல்லாருக்குமே பிரபலமான ஒரு இடமாக மாறியது இந்த கூவத்தூர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவை எதிர்த்து ஓபிஎஸ் என்ன பண்ணார்? ஓபிஎஸ் திடீர்னு ஒரு தர்ம யுத்தம் அப்படிங்கிற பேரில் தொடர்ந்தார். இலக்கியத்திலேயோ அல்லது புராணத்திலேயோ இருந்து எந்த வார்த்தை கிடைத்தாலும் சரி, திராவிட இயக்கங்கள் அதனை தங்களுக்குரிய பட்டங்களாக மாற்றிக்கொள்வது வழக்கம். அதே போல் மகாபாரதத்தில் கிடைத்த வார்த்தையை பிடித்து கொண்டார்கள், அதுதான் தர்ம யுத்தம். இந்த நிலையில் முதலமைச்சராக அதிமுக எம்எல்ஏக்கள் தேர்வு செய்யப்பட்ட சசிகலாவுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு எழுதப்பட்டு ஓராண்டுக்கு பின் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு சிறை தண்டனை கிடைச்சது. இந்த நிலையில் 11 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் பின்னால் அணிவகுத்தாங்க. அவருக்கு பின்புலமாக பாஜக இருப்பதாக கருதிய சசிகலா உஷாராயிட்டார். உடனே மீதம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கூவத்தூரில் இருக்கக்கூடிய கோல்டன் பே ரிசார்ட்டிற்கு அழைத்து போயிட்டாங்க. இது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஆடம்பரமான ஒரு விடுதி. இங்கே தான் எடப்பாடி பழனிசாமியை சசிகலா முதலமைச்சராக அறிவித்து விட்டு அதிமுக ஆட்சியை நிலைநிறுத்திவிட்டு சிறைக்கு போனாங்க. இந்த கூவத்தூரில் நடந்த விஷயங்கள் இப்போ வெளியாகி கூவத்தை விட அருவருப்பாக நாறும் நிலைமை ஏற்பட்டிருக்கு. கூவத்தூரில் நடிகைகளை எல்லாம் கூட அழைத்து வந்ததாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு அப்படிங்கிறவர் இப்போ பகிரங்கமாக ஒரு பேட்டியில் கொடுத்திருக்காரு. இதனால் திரையுலகமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்டார். ஒட்டுமொத்தமாக நடிகைகளையும் அதிலும் ஒரு குறிப்பிட்ட முன்னணி நடிகையும் பெயரை சொல்லி அவர் குற்றம் சாட்டியிருப்பது அநாகரிகத்தின் உச்சமாக பார்க்கப்படுது. திரையுலகினர் கொந்தளிப்ப இந்த விஷயத்தில் நியாயமாகவே பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில் ஏவி ராஜு மீது வழக்கு தொடர வேண்டும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்லாம் ஆவேசமாக அவங்க பேட்டி கொடுத்துட்டு வராங்க. ஆனால் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றால் கூவத்தூருக்கு வந்து சென்றவர்கள் பற்றியெல்லாம் விசாரிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஆனால் இதற்கு ராஜு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். அதிமுகவின் சேலம் மாவட்ட மேற்கு ஒன்றிய செயலாளராக இருந்தவர் ராஜு. இவர் அதிமுகவின் சேலம் மாநகர மாவட்ட செயலராக இருக்கும் வெங்கடாச்சலம் மீது அடுக்கடுக்கான புகார்களை சொன்னதை அடுத்து அவரை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார். இதனால் கொந்தளித்த ராஜு கூவத்தூர் விவகாரத்தை இழுத்துட்டாரு. திரையுலகம் சார்பில் கொந்தளிப்பும் போலீஸில் புகார் வழக்கு அப்படின்னு கொந்தளிப்பு வந்தவுடன் ராஜு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அதனால திரையுலகத்தின் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் கவனிக்கத்தக்கதாக இருக்கு. கூவத்தூரில் செலவுகளை பார்த்து கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு ராஜு சொல்லியிருப்பது தான் அந்த இன்னொரு விஷயம். இதிலிருந்து ஒன்று புரிஞ்சுக்க முடியுது. கூவத்தூருக்கு எம்எல்ஏக்களை ஆர்கனைஸ் செய்து அழைத்து வர திட்டமிட்டது சசிகலா தான் என்றாலும் எடப்பாடி தான் முழு செலவையும் செய்திருப்பதாக ராஜுவுடைய கூற்று மூலம் தெரிய வந்திருக்கு. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து சசிகலாவை நீக்கிய போது என்னை முதலமைச்சராக்கியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே தவிர சசிகலா கிடையாது அப்படின்னு சொன்னார் போல இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை தக்க வைக்கவே எவ்வளவு பிரயத்தனம் செய்ய வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சிக்கு தான் பாஜக முட்டு கொடுத்து காப்பாற்றியது என்கிறார் துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம். தான் உண்மைகளை சொல்ல தொடங்கினால் எடப்பாடி பழனிசாமி திகார் சிறையில் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னவர் தான் ஓபிஎஸ். அப்படின்னா ஆட்சியில் இருந்த வரைக்கும் அத்தகைய குற்றங்களை கண்டும் காணாமல் இருந்த ஓபிஎஸ் கண்டும் காணாமல் இருந்தார் அப்படிங்கிறதானே லாஜிக்காக இருக்க முடியும். அதே போல் ஏவி ராஜுவும் பதவி விட்டு நீக்கப்பட்டவுடன் தான் பழி சுமத்துகிறார் அப்படிங்கிறதையும் அப்படி தான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். குற்ற செயல்களுக்கு துணை புரிந்தவர்களும் குற்றவாளிகள் தான் என்று தான் நம்முடைய சட்டம் வரையறுக்குது. மேலும் பாஜக கூட்டணியை அதிமுக முறித்தவுடன் தான் இத்தகைய நெருக்கடிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்படுகின்றன அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஓபிஎஸ்ஸிடமும் ஏவி ராஜுவிடமும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துமா
அவங்கள் பற்றிய புகார்களை எடப்பாடி தர ஆரம்பித்தால் அது குறித்து விசாரிக்க முன்வருமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கு. வாக்களித்த மக்களுக்கு விசுவாசமாக அவர்கள் எந்த கட்சிக்காக தங்களை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதற்கு விசுவாசமாக இருப்பதை விட தங்களுடைய இயக்கங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதில் தான் குறியாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. கேட்டால் கொஞ்சம் நஞ்சமாக செலவு செய்து ஜெயித்திருக்கிறேன் அப்படின்னு ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றும் வித்தைகளை காட்டினால் இப்படிப்பட்ட அசிங்கங்கள் தான் அரங்கேறும்.